பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார். ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர் டெபியூ டைரக்டர்னு. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமே. இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி ஆமாம் டெபியூ டைரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை வந்து கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார் நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே அங்கே நிறையா ஓடி பிரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன, அதுக்கு ஒரு பலத்தை கைட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்ட வந்து பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார், அப்படி சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன், சார் அறி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலிமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்திச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன் ஜின். என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து ரொம்ப தாமதமாச்சு. ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொல்லணும். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ அவர் என்கிட்ட கேட்டார், ஆக்சுவலி நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டேறீங்கன்னா. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படி டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க நிறையா அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ். எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் எனக்கு நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன். ஆனால் 2 minds think alike அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காகிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும். அண்ட் நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லிடுறேன். பிரதர்னா கூப்பிட்டேன். நான் கேட்டேன், பிரதர்னு கூப்பிடலாமா உங்களன்னு. தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பல மேடைகள், பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காரு. அதே மாதிரி மலேசியாவில் ரீசன்ட் டைமில் வந்திருந்தார். நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன். நான் பாலா சார்கிட்ட அன்றைக்கி பேசினேன். ஏன்னா அவர் வந்து எங்களோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு. நான் உடனே பாலா சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலா சார் சொன்னார், எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பிரதர் மாதிரின்னு. ஸோ அவரும் பாலா சாரும் சரி, மகாவிஷ்ணு பிரதரும் சரி, 2 பேருக்குமே 2 பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க. அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா, கேமராமேன். ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சார் சொன்னாங்க 2 பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன். எனக்கு வந்துட்டு என்ன எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும், ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை. எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு. லேட்டாக முடிச்சிருக்கோம்.
ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக தான் முடிச்சுக்கேன். எல்லாம் ஜின் பண்ண வேலை நினைக்கிறேன். பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன் ஜின்னு. அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான். அந்த காஸ்ட் என்னால் வர முடியல. அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம். இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது, என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு. 2-3 இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இட்ஸ் கோன் பி பியூர்லி என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா, நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் ஓன்ட் டிசப்பாயிண்ட் யூ அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்து இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி எங்களால் ஓட முடியும். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான். அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, ஆனால் படம் பாருங்கள், பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பற்றி பேசணுன்னா ஒரு 5-6 மந்த்ஸ் முன்னாடி பாலா ப்ரோ வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஜின்னு ஒரு படம் இருக்குன்னு. சரி நீங்கள் டீசரும் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன், எஃப்எம்எஸ் பண்ணுறதுக்காக, ஓவர்சீஸ் பண்ணுறதுக்காக. அவர் வந்து டீசர் அனுப்பியிருந்தார், அதோட இந்த குட்டிமா சாங் அனுப்பியிருந்தார். குட்டிமா சாங் தான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா விவேக் பிரவீன் ப்ரோஸ் பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும், அவங்க நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சாங் ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து முகேன் ராவ் நடிச்சிருந்தார். உங்களுக்கு தெரியும், அவர் மலேசியாவில் தனி ஆல்பம்ஸே நிறைய பண்ணியிருக்காரு, சாங்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே பயங்கர ஃபேமஸ் அவர் மலேசியா சிங்கப்பூர் அந்த சைடில். மலேசியா சிங்கப்பூரில் அடிக்கடி அவரை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் நடிச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் ஓவர்சீஸில் வந்து அவருக்கு மலேசியா சிங்கப்பூரில் பெரிய பிஸ்னஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால் பாலா ப்ரோ வந்து இந்த படத்தை ஷேர் பண்ணோன்னா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சேன் ஆரம்பத்துலேயே. 5 மந்த்ஸ் முன்னாடியே இந்த டீல் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஓவர்சீஸ் பண்ணிட்டோம். பட்டு இப்போ ரிலீஸ் இப்போ ரெடியாக இருக்குது. நான் வந்து 1 வீக் முன்னாடி நான் இந்தியா வரும்போது இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நாளைக்கு எல்லாருமே அவங்க மலேசியா ட்ராவல் பண்ணுறாங்க, முகேன் ராவ் ப்ரோவும் பாலா ப்ரோவும். இந்த வீக்கெண்ட் வந்து மலேசியாவில் பெரிய ப்ரீமியர் பண்ணுறோம், பெரிய பப்ளிசிட்டி பண்ணி அங்கே பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த படத்தை. அதே மாதிரி இந்தியாவிலையும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். பாலா ப்ரோவோட இன்னும் நான் நிறைய கண்டினியூ பண்ணி ட்ராவல் பண்ண நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இதுக்கு தேங்க்யூ. இந்த ஜின்னுன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மலேசியாவில் ஒரு ஆட் பண்ணும்போது அங்கே என்னுடைய ரிலேட்டிவ் வந்து வீட்டில் ஜின் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது வந்து ஜின்னு, இது வந்து நாய் பூனை வளர்க்குற மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. இதுக்கு வந்து பால் பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. இதை வளர்க்குறதா இருந்தால் 3 கண்டிஷன் இருக்குது. தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, அண்டு நைட்டில் தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல இதெல்லாம் இருக்குமா ஆக்சுவலி நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு வந்து எந்த அளவுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ அந்தளவுக்கு பேய்கள் மேலேயும் அமானுஷங்கள் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க சொல்லும்போது அதை நம்ம வந்து கிண்டலாவோ இல்லை வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாகவோ எடுத்துக்கலனா. ஏன்னா அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்களை நான் ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து கூகுளே இருக்குது. தொயோன்ற வார்த்தையில் நீங்கள் இப்போ டைப் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றின விஷயங்கள் வரும். அண்டு அந்த 3 கண்டிஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அதில் வருது. ஸோ இதை வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கையாக அதை இது பண்ணுறாங்க. ஸோ நான் அதை எடுத்து ஒரு கதையாக நான் பண்ணேன். கருந்தல் சாரோட உட்காந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மந்திரவாதி, மலேசியா மந்திரவாதிகிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, இதை நீங்கள் வந்து காமெடியெல்லாம் பண்ணாதீங்க, சீரியஸாக பண்ணணும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீரியஸாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீரியஸாக பண்ணுங்கள். பட் நான் இங்கே வந்துட்டு மொத்தமாக வந்து காமெடியாக தான் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சுவலியாக ஹாரர் காமெடி. அதுக்கேற்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்தது. நாங்கள் எடுக்க போகிற மொதல் சீன்லேயே ஆக்சுவலி ஹீரோ வந்து அந்த ஜின் பாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வரைக்கும் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, பயங்கர சூற காற்று அடிக்குது, ரொம்ப அப்படியே ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா நடந்துச்சு. அப்போது எல்லாருமே ஆக்சுவலி பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, ஹீரோயினுக்கு அண்டு
வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நடந்தது. அப்போ தான் நாங்கள் எல்லாருமே பிலீவ் பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த விஷயம்லாம் இருக்குது, அதை நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமா அப்படியே பொருட்படுத்தாமல் அப்படியே விட்டுறக்கூடாது, எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ இதுதான் அந்த ஜின்னுன்ற அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலாக அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை, அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டேரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரக்டர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ அந்த சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டி போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போது என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறதுக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார், பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார், நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார், நான் அதை மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி, சரிங்களா. நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றிருந்தீங்க, சரி ஓகே, இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதியில் நிறுத்திட்டாரு, பாதி கதையோடு அப்படியே நிறுத்திட்டாரு. இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்காரு, அந்த 2 கேரக்டருமாவே நடந்து, ஆக்சுவலி படத்தில் 2 கேரக்டர் இருக்குது, 2 கேரக்டராகவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், சார் அது எப்படி சார், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்போயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேறு ஒன்று சொல்கிறாரு. அப்போ என்னால் அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் பண்ணலை, நான் வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேறு டேரக்டருக்கு கொடுக்குறேன், வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு நீ அவமானப்படுத்திட்டாரு. ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிடு, எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமாக உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன். சொன்னபோது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் என் வீடு,
ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணார். அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது. நான் அப்போது முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாரோ அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும், யா அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னா, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போது இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த படத்தை நான் வந்து அதான் சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை மீட் பண்ணேன் எங்கள் ஃப்ளாட்ஸில். அண்ணா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குண்ணா அப்படின்னா, எதுக்கா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணணும், ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்ஸ் திட்டுவாங்க, அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு. உனக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு போது தான் எனக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு ஃபீல்டில் இருக்குதுங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டிலோ வந்து டாக்டரோ இல்லை வெவ்வேறு ஃபீல்டையோ எல்லா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்ஸ், ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஒரு குடும்பமாக, இப்போது எனக்கு வந்து ஒரு அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி இருக்கும், ஒரு குடும்பமாக போயிட்டு ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் என்கேஜிங்காக என்டர்டைனிங்காக இந்த படம் இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத வந்து நான் தீர்மானமாக சொல்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு ஒத்த தாமரை எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு, பேஷன்ஸாக இருந்ததுக்கு. அண்ட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரே ஒரு நிமிஷம். ஜூன் 30ஆம் தேதி எந்த ஒரு ஹீரோ யாருன்னு நமக்கு தெரியல, மே 30ஆம் தேதி கண்டிப்பாக 30ஆம் தேதி ஈவினிங் ஷோ பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் உங்களை கூப்பிடுவார் பிரதர். ஆனால் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் இந்த வெற்றி உங்களை எல்லாத்தையும் மாற்றிடும், கண்டிப்பாக வரி பண்ணாதீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. எல்லாருக்கும் வணக்கம், வந்து மீடியாவுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் இங்கே வந்தீங்க நம்ம மூவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஐ நோ எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது, பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதில் பசியும் போகும். ஸோ நவம்பர் 2022க்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தேன். அங்கே எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு இது வேர்ட் ஜின்னு பற்றி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே இல்லை வாட் இஸ் ஜின், நோ ஐடியா. எனக்கு சரி நான் அவ்வளோ பிலீவ் பண்ணல, பட் ஆனால் அந்த ஜின்னை பற்றி சொல்லிட்டு லைக் தே கெப்ட் டெல்லிங் அபவுட் ஜின், பட் அவங்க சொல்லுவாங்க தட் யூ ஷுடன்ட் மென்ஷன் தட் நேம் அ லாட் பிகாஸ் அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகும். நான் நம்பிக்கல. ஸோ ஆஃப்டர் தட் இட் வாஸ் 2:30 AM நான் வீட்டுக்கு கிளம்புனேன். ஐ ரியலைஸ் என் பேக் என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருக்குது. ஐ ரேங் த பெல். எனக்கு பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் வருது, பாவ்யா அப்படி. நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், 2:30 AMக்கு பின்னாடி உங்கள் பேர் யாரை கூப்பிட்றாங்க, எப்படி இருக்கும்? ஸோ நான் பயந்துட்டேன். I started knocking the door, everything. I told my friend. We all got scared. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஜின் ஷான்னு ஒரு ஃபாலோவர் லைக் கமெண்ட் லைக். நான் பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக் ஓகே, நான் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், தர்காவுக்கு போனேன், குருத்வாராக்கு போனேன், எல்லா பிளேசஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் 2 to 3 months செட்டில் ஆயிடுச்சு அந்த மேட்டர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 months எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வருது, ஜின். ஐ வாஸ் லைக், ஜின் இஸ் நாட் லீவிங் மீ அலோன், வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ அதான் ஃப்ரம் த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு விஆர் மாலில் பார்த்தாங்க. ஐ வாஸ் இன் அ காஃபி ஷாப் அண்ட் அவங்களுக்கு அப்பேரண்ட்லி அவங்களுக்கு ஒரு ஹிட் ஆயிடுச்சு தட் ஐ வாண்ட் டு டேக் ஹர் இன் த ஃபிலிம். ஸோ அவங்க பார்த்தாங்க, யார் மேனேஜர் ஆல்ரெடி பிக்சர்ஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ
we both got connected, and when he told me about the film, நான் என்னோடது கதை சொன்னேன். ஸோ we synced, and அதனால தான் we vibed together, and now like I'm in the film because of T.R. Bala sir and Jin. So thank you so much. Also, T.R. Bala sir is a very amazing director. அவங்க ரொம்ப காம் கம்போஸ்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அவங்களுக்கு பார்க்கவே இல்லை ஹைப்பராக ரொம்ப ஆங்க்ரியாக பார்க்கவே இல்லை ஒரு வாட்டியும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ வேர், பட் நான் பார்க்கல. அண்ட் ஆல்சோ ஹீஸ் வாட் யூ சே, ஹீஸ் வெரி லைக் ஃப்ரெண்ட்லி. ஒரு அட்மாஸ்ஃபியருக்கு நல்ல ஒரு ஜாலியாக வைப்பாங்க. ஹீ ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம் டு ஆக்ட். அப்படி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் டூ வாட் இஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி, அது மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி நைஸ் திங் அண்ட் மேட் மீ ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் I want to thank you again, and obviously all the people I've worked with, they all are very good, and thank you so much for believing in me. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபில்ம் ஒரு குட் வைப் ஃபில்ம் இருக்குது. ஜின் நல்லா தான் இருக்குது. ஜின் எனக்கு லைஃப்பில் பிளெஸ்ஸிங் மாதிரி தான் வந்திருக்கு. ஐ எம் 100% ஷுர். ஆல்சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு பிடிக்கும், லவர்ஸ்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். 30th மேக்கப் வாங்க, ப்ளீஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Obviously, last but not the least, I would want to talk about the hero, Mugen Rao. First thing, he's a very sweet co-star. Second thing, he is the green forest for Nadia. Amazing person. I'm telling as a co-star, I've never seen someone like him. Thank you so much. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஒரு என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் பற்றி எல்லாருமே சொன்ன கைண்ட் வேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டிஆர் பாலாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னா வந்து ஐ திங்க் வி மெட் அ குட் ஃப்ரெண்ட். இந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் ஐ திங்க் அவருமே எப்போவுமே இப்போ ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே சிரிச்ச முகமாக ஜாலியாக சில்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் சாங்ஸில். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. விவேகா சார், கு கார்த்திக், விஷ்ணு எடவன் எல்லாருக்குமே நன்றி. ஸோ 30th மே எல்லாருமே பாருங்கள், இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்குறது. லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் ஜின் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். நாங்கள் 2 பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். அண்ட் இந்த படம் மூலமாக எங்களுக்கு டிஆர் பாலான்ற ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அண்ட் நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது அவர் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டிஆர் பாலான்னு போட்டு வர ஃபஸ்ட்டு படம். அந்த ஸ்டேஜ்லேயுமே அவர் பாதி வரைக்கும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தார், ஜஸ்ட் டு ரன் த ஷோ. அப்படின்னா இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ பண்ணுறவர், அந்த படத்துக்கு ஹீஸ் புட் இஸ் ஹார்ட் அண்ட் சோல், லிட்ரலி பிளட் அண்ட் ஸ்வெட் ஃபார் திஸ் ஃபிலிம். அந்த எஃபர்ட்டுக்காகவே கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் பாலா. அண்ட் வெரி ஹாப்பி வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஓவராலாக வந்து பாடல்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குட்டிமா சாங் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ரீல்ஸாக இருக்கட்டும், உங்களோட கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. அண்ட் எவ்ரிபடி ஹூ இஸ் ஆக்டட் இன் த ஃபிலிம் ஹஸ் டன் வெல். நான் எல்லாரையும் சொன்னால் டைம் ஆகிடும், அதனால் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஹீரோ அண்ட் ஹீரோயின் முகன் ராவ் அண்ட் பவ்யா, யூ கைஸ் லுக் சூப்பர் ஆன் ஸ்க்ரீன். பெஸ்ட் விஷஸ் டு யூ அண்ட் ஐ எம் ஷூர் யூ ஹேவ் கிரேட் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் முகின் ப்ரோ, அவர் வந்து ஒரு பயங்கர ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் அண்ட் மல்டி டேலண்டட். இந்த படத்தில் நாங்கள் கேட்டோம், இமீடியட்டாக வந்து ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்துட்டு போனார். அவ்வளோ டைம் எடுத்து அதுக்கு எஃபர்ட் போடுற ஒரு ஹீரோ. ஸோ அதனால் டெஃபினட்டாக உங்கள் எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு வேணும். அண்ட் 30ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் மூவி வில் பி ஃபன் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஆக்சுவலி மீடியா ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ரொம்ப நல்லா பப்ளிக் ரீச் ஆகிற மாதிரி இருந்துங்க. And coming to the artist, like all the people are like live artists. Because of that people only trailer இவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் படமும் நானும் 10 தடவை பார்த்தாச்சு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ்.
அண்ட் ஆன் ஸ்க்ரீன் முகின் ஹீரோ இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீன் டிஆர் பாலா தான் ஹீரோ. அண்ட் கம்மிங் டு and the second hero Vivek Mervin. They are not the Vivek and Mervin, they are the Victor and Marvelous. So these two people are the second very strongest people for this movie. So avula strong music கொடுத்துட்டாங்க. So thanks for everyone support for this movie. Okay, thank you. அந்தளவுக்கு தமிழ் தெரியாது, பட் நான் இங்கே தான் படிச்சிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மூவி மேலே கொஞ்சம் ஆசை இருந்தது. ஒரு மூவிக்காக நான் வரும்போது இந்த ஸ்டோரி மிடில் வந்து நான் ஜாயின் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஸ்டோரி எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரைலரில் இருக்கிறது ஒரு ஸ்டோரி, நீங்கள் படம் பார்க்குறது முன்னாடி எல்லாம் அந்த நான் தான் ரிவீல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு ஸ்டோரி இருக்குது, அது செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட சிரஞ்சீவி மகள் ராம் சரண் தேஜ் பண்ணிட்டாங்க ஒரு படம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து வந்துட்டாங்க. இதில் வந்து 2 ஸ்டோரி இருக்குது. நீங்கள் ட்ரைலரில் பார்க்குறது ஒரு ஸ்டோரி, இன்னொரு ஸ்டோரி நல்லா இருக்கும். சூப்பராக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் படம் நான் வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கல, பட் இட்ஸ் வெரி நைஸ் டு மீ. எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகணும். இது ஃபஸ்ட் இல்லை, லாஸ்ட் இல்லை. பாலாவுக்கு வந்து ஒரு லைஃப் ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிச்சார் அவர் பாலா. ரொம்ப நாள் நாங்கள் பேசியாச்சு, நிறைய இடத்துல வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக பார்த்து பேசி எல்லாம் வந்து கரெக்ஷனாக எல்லாம் நாங்கள் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஹார்ட்டுக்கு எடுத்து இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள். எல்லாம் வந்து இது ஒரு தடவை இல்லை, 10 தடவை பார்க்கணும், 15 ஆளுக்கு சொல்லணும். ஸோ ஹிட் ஆகணும் மூவி. தேங்க்யூ சார். ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன். ஒரு குட்டிச்சாத்தான், அதாவது 16 குட்டிச்சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதமா, 16 பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயம், 16 பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா. அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்களில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின். உண்மையிலே எனக்கும் அந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரீட்சையில் மார்க்கை கோட்டை விட்ட ஆட்களில் நானும் ஒருத்தன். எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியடில் இருந்தவங்க எல்லாருக்குமே. அதுலேயும் கடைசியாக அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசில் வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஐயோ என்னடா இது, அவரை சுற்றுவாங்க வேறு, அவர் நடிப்பும் கேட்கணுமே ஜீபூம்பா, அப்படி ஒரு இது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவில் மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்க பரிசை லீவில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும் படம். ஆனாலும் இது நல்ல ஒரு தீம். ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகுது. அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது. இங்கே பேசும்போது யாரோ சொன்னாங்க, அதாவது வந்து பேய்ங்கிறது மேலே எங்களுக்கு பயமே விட்டு போச்சுன்னு. அது உண்மையாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வேந்தன் அவர்கள் சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்து, இந்த மேடைக்கு நம்ம போகலாமா வேண்டாமா, நம்ம வேறு துணைத் தலைவராக இருக்கமே, சங்கங்களே இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கேஆர் சார் சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா சங்கம் வந்து நம்மளை காப்பாற்றுது எல்லா வகையிலையும். உண்மையாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு சண்டைகள்னு யோசிக்கும் போது நீங்கள் மந்திரத்தை போட்டே தான் ஆகணும். என்ன மந்திரம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாக போடுங்க, உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். முகின் அவர்கள் அற்புதமான, அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், அற்புதமான ஒரு நடிகர், மிகவும் ஒரு திறமைசாலி, மிகவும் சிறப்பாக செஞ்சுருப்பார். பவ்யா மேடம் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்காங்க. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஒவ்வொரு படத்தையுமே வந்து ஒரு வித்தியாசமான கதை, இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம். இதை உண்மையிலே வந்து வித்தியாசமான படம்னு ரொம்ப தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் கதை சொல்லும்போது, டிஆர் பாலா நண்பர் இயக்குனர் கதை சொல்லும்போது, நான் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன்.
ப்ரோ இது கதையில் ப்ரோ இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் ப்ரோ, மலேசியாவில் நடக்குது ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நாயை வளர்ப்பாங்க பூனையை வளர்ப்பாங்க பேயலாமல் வளர்க்குறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இது ஒரு ஜின்னை வளர்க்குற இதில் ஏற்படுற ஒரு கயாஸ் தான் இந்த படம். இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இயக்குனர் டிஆர் பாலா நண்பருக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடம் ப்ரொடியூசர் சார் மேடம் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. முகேன் ராவ் பிரதர் கூட சேர்ந்து நடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தர். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ், எங்கே போனாலுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ரீச்சில் உடையவர். எங்கே போனாலும் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் பயங்கர ஹம்புளாக இருப்பார். எனக்கு அவர் கூட இன்னும் நிறைய படம் சேர்ந்து நடிக்கணும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. பவ்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கேரக்டரை. வினோதினி மேம் வந்து நாங்கள்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. வினோதினி மேம் எப்பவும் போல் கலக்கியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பாருங்கள். இந்த ஜின்னை வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது மூலம் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து, ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண், இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போலாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்குள்ளே கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுனே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சீனில் இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது 16 படம் பண்ணேன். 16 படத்தோட இயக்குநர்களோ நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பு இல்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பு இல்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படம் வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட்டு, ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போது எல்லோரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி யாராக இருக்குது இல்லையா. அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இந்த வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாமல் இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைலில் இருக்குது. அதனால் நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. நீ வழி நடத்தாத, தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. ஏன்னா அவங்க அம்மா வந்து எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, என் பையன் எப்படின்னு. சரி, அம்மா சொல்கிறதே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். உண்மையாகவே படம் வரும்போது இது ஏதோ வரும் ராஜேஸ்வரிக்காக தான் நான் வந்து இந்த விழாவுக்கு. ஆனால் இங்கே வந்த பிறகு வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து படம் பார்த்த பிறகு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு வெற்றியான படத்தில் ஒரு சிறப்பான ஒரு யூனிட்டில் நான் வந்து வாழ்த்துறை வழங்க வந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. தயாரிப்பாளர்களுக்கு
இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இது போல் இன்றைக்கி வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இந்த படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆனால் அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டரில் போட போகிறாங்க, நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அதான் நீ தயாரிப்பார் நிலைமை. அது மாதிரி இது போல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்டர் இருந்தால் அவர் தெரியும், ஒரு தேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபா வந்து வசூலிக்கப்படுகிறது. ஏறக்குறைய 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து இல்லை இப்போ 30 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாயும், அதை புக் மை ஷோவுக்கு 15 ரூபாயும், இவங்களுக்கு 15 ரூபா பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அது எல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது. அதுபோல் வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா, மறுநாள் காலையில் எல்லோரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்றைக்கி காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்லமணி ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களே இதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் மதகதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை தான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து 50 பிரசிடெண்ட்டாக இருக்கேன். என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களோட உறுப்பினருக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்கிறதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்குவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்கார். நான் வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லைனா ஒருத்தர் 2 பேர் இல்லை 4 பேர் 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் ஃபெஃப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபெஃப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, ஃபெஃப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்தை வந்த பிறகு தயாரிப்பாளரை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார் நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர்கிட்ட. அந்த ஃபார்முலா அப்படி அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட சீனியரு, அது மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் ஃபெஃப்சியோட தவறு இது இல்லை செல்லுமன் என்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். இந்த சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான இதுக்கு காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் சொல்லிட்டு, இந்த படம் உண்மையாகவே நான் சும்மா இதுக்காக சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது. ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை நாளைக்கு நான் வந்து நாளைக்கு
சொல்லலாம், பாலா உன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை நாங்கள் வந்து வாழ்த்தணும் ஒன்று அப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வருவார், நிச்சயமாக வருவார். அவரும் நாளைக்கு வந்து ப்ரொடியூசருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஹீரோவும் இன்றைக்கி வந்து இப்போ ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பெரிய லெவலான பிறகு ப்ரொடியூசர்ஸ் அவங்களை மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அது மாதிரி இன்னொன்று என்னென்னா, மிக வருத்தமான விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி வந்து ரெக்கார்டிங் போகும்போது அது என்ன மியூசிக்கு நாங்கள் காதில் கேட்போம். அப்புறம் வந்து டியூன் போடும்போது அது என்ன டியூன் கேட்போம், எங்கள் காதில் கேட்கும். நம்ம ரெக்கார்டிங் போகும்போது வந்து அதில் வந்து கீபோர்டில் இருக்காங்களா, இல்லை வந்து லைவ் மியூசிக்கா, இல்லை வந்து ரிதம்ஸா, எல்லாமே அங்கே கேட்டு அது சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைக்கி போகும்போது ஒன்றும் இதுதான் கேட்டுனே இருக்கும். அவங்க மாதிரி ரசிச்சிட்டே இருப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ப்ளூடூத் வச்சு பேசிட்டு 50 பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு போகிறான் ரோட்டில், அது மாதிரி நாங்களும் வந்து இதை கேட்டுகிட்டே ஓகே பாட்டு நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அப்போது அந்த குழந்தைய கையில் எடுக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கு வச்சுங்க, ஒரு பெற்ற குழந்தைய கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஃபிசிக்கலாக கையில் இருந்தால் எப்படி இருக்கும், அது தொட்டு பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ ஒன்று இருக்கும். அது போல தான் இருக்கணும். அப்படி தான் இசை இருக்கணும், அப்படி தான் கதை இருக்கணும். இப்போ கதையை யாருக்கா சொல்லணும்னு நினச்சா முதல்ல ஹீரோஸ் என்ன தேவைப்படுறாங்க, எங்களுக்கு மெயிலில் அனுப்புங்கிறாங்க. குழந்தைய மெயில் அனுப்புகிற மாதிரி தான். ஒரு குழந்தைய பார்க்கணுன்னா மெயில் அனுப்பிச்சா குழந்தை எப்படி இருக்கும், அப்படி தான் ஸ்கிரிப்டை வந்து மெயில் அனுப்பிச்சா அப்படி தான் இருக்கும். அதை நான் சொல்லும்போது என்னுடைய இது வரும்போது உன்னை பார்த்து நான் கதை சொல்லும்போது நீ எங்கே ரசிக்கிறேங்கிறது தெரியும், அந்த கதையை என்னால் சொல்ல முடியும். ஆனால் மெயில் அனுப்பிச்சா நான் முதல்ல வந்து தமிழில் யோசிக்கணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா உனக்கு கூட இருக்கிறவங்களாம் வந்து தமிழ் தெரியாதவனா இருக்கான், அவன் இங்கிலீஷில் படிக்கணும். அவன் பார்த்து ஓகே பண்ணால் தான் நீங்கள் அது படிப்பீங்க. அப்போ அவனுக்கு இங்கிலீஷில் அனுப்பணும், உங்களுக்கு தமிழில் அனுப்பணும். என்னோடய மூலையை நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த அளவுக்கு சரியாக வருமானு சொல்ல முடியாது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கதையை தப்பாக பேசினா என்னை வந்து மன்னிச்சிருங்க. நாயகர்கள் நீங்கள் கதையை ஸ்கிரிப்டை வந்து மெயிலில் கேட்காதீங்க, மெயிலில் பார்க்காதீங்க. டைரக்டர்கிட்டையோ ரைட்டர்கிட்டையோ நேரடியாக உங்கள் கதையை கேளுங்க தான் இந்த ஜின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுக்கணும். அப்புறம் இந்த ஜின் படம் வந்து ஏன்னா இது வரைக்கும் வந்து பேய்னா ஒரு பயம்தான் நமக்கு எல்லாரும். அந்த பேயையே நாயாக்கி அதை ஒரு பெட்டாக்கி அதை வளர்க்குற ஒரு படமாக இங்கே ஆக்கியிருக்காங்க. அந்த பேய் இனிமேல் தமிழ் சினிமாவை பார்த்து பேய் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேய்ங்கிற பயம் போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பேய் வந்து ஒரு விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுச்சு. அந்த பட்டணத்து போது வந்து 50 இது மாதிரி ஜி பொம்மை மாதிரியோ இல்லை வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி ஆயிடுச்சு இதை வந்து பார்க்கும்போது. ஆனாலும் அந்த டெரர் கிரியேட் ஆகுது. உண்மையாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஹீரோயின் மிக ரொம்ப அழகாக இருக்காங்க, இனிமையாக இருக்காங்க. அதை விட வந்து அந்த சாங்ஸ் வந்து உண்மையாக வந்து 3 சாங் கேட்டோம், 3 வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அதோட ஒரு ப்ளஸ் என்னென்னா நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ட்ரைலர் நீங்கள் ரீரெக்கார்ட் பண்ணீங்க, அது உண்மையிலே அது வேறு லெவலில் இருந்தது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு டெரர் அதை க்ரியேட் பண்ணுங்க. ஒரு இதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதில் வந்து ஒரு டெரர் க்ரியேட் பண்ணுங்க. எந்த இளைஞர்களுக்கு வந்து மியூசிக் வரவங்களுக்கு வந்து ரீரெக்கார்டிங் சென்ஸ் இருக்கோ அவங்க மிக சிறந்த இசையமைப்பாளர் நிச்சயமாக மாறுவாங்க. நீங்கள் நிச்சயமாக மிக சிறந்த இசையமைப்பாளர் வருவீங்க. உங்களுக்கு அதே வேண்டியது தான். இதே போல் நீங்கள் பணிவோடும் அன்போடும் நட்போடும் தயாரிப்பாளர்கிட்ட இயக்குநர்கள் இருக்கணுங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோள். அந்த ஜீன் திரைப்படத்தில் இருக்க அனைத்து குழுவினருக்கும் தயாரிப்பாளருக்கும் குறிப்பாக என்னுடைய சகோதரி ராஜேஸ்வரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.